Hey hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் SP125ஓட லாங் டேர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வண்டியில் நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும், இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபீச்சர்ஸை பற்றியும், அதோட இந்த வண்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனையை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட மைலேஜும் இந்த வண்டியோட ப்ரைஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியை நான் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 1 லேக்குள்ளே இருக்கணும். ஏன்னா என்னோடய பட்ஜெட்டாக தான். அதே நேரத்தில் அபோவ் 50க்கு மேலே மைலேஜ் தரக்கூடிய வண்டியாகவும் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டிசைனும் நல்லா இருக்கணும், ஒரு லுக் நல்லா இருக்கணும். அப்படின்றதுனால தான் இந்த வண்டி நான் சூஸ் பண்ணேன். அதே நேரத்தில் ரைடர் 125லாம் லான்ச் பண்ணல, எக்ஸ்ட்ரீமும் லான்ச் பண்ணல. இப்போ தான் ரீசெண்டாக எக்ஸ்ட்ரீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லுக்கில் இருந்தது, டீசெண்டான லுக் இருந்தது. கிளஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஜிட்டலில் கொடுத்துருந்தாங்க. டிஜிட்டல் கிளஸ்டர் அப்போ 125cc இந்த வண்டியில் தான் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட டிசைன் ஒரு பாக்ஸியான டிசைனில் ஒரு மஸ்குலரான பாடி இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அந்த பாக்ஸியான டிசைன் இருந்தால் பிடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டீசெண்டான லுக்காகவும் இருந்தது. ஃபேமிலி யூஸ்க்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இதோட இது கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸல் இருந்தது, ஸ்ப்ளெண்டர் இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலாக் கிளஸ்டர் தான். டிஜிட்டல் கிளஸ்டரில் ஒரு வண்டி இருக்கணும் அப்படின்றது கூட என்னோட ஒரு கன்சர்னாக இருந்தது. இது சொன்னால் காமெடியாக இருக்கலாம் சில பேருக்கு, ஆனால் எனக்கு அதுவும் ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருந்தது. டிஜிட்டல் கிளஸ்டரில் இருக்கணும் நம்ம வண்டி அப்படின்றதுனாலையும் இதை சேர்த்து வாங்கியிருந்தேன். அப்போதைக்கு 125cc இந்த வண்டி தான் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட இன்ஜின். இந்த இன்ஜினை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின் தான் அது, ஹோண்டாவோட இன்ஜின் தான். ஸோ அதனால தான் இந்த வண்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. இந்த வண்டியை வாங்கி சில மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரைடரை லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இல்லை அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இருந்தது, மிஸ் பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்சம் லேட்டாக எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரைடர்லேயும் நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே, இந்த வண்டியை நமக்கு செட் ஆகும் அப்படின்றனால இதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச சில ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிளஸ்டர் தான். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டர் இந்த வண்டியில் தான் இருந்தது. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் மைலேஜு, அது மாதிரி நிறையா நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ போகும் அப்படின்றதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இதில் முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் கேஜ் பார்ப்பேன், ஸ்பீடோ மீட்டர், அடுத்ததாக கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் ஆகும், ட்ரிப் மீட்டர் யூஸ் ஆகும். அதை விட்டிங்க அப்படின்னா நமக்கு கிளாக் ரொம்பவே யூஸ் ஆகுங்க. எனக்கு வாட்ச் கட்டுற பழக்கம்லாம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் தான் நம்ம எப்பயுமே டைமை பார்த்துட்ருப்போம். வண்டி நம்ம எதாவது அர்ஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் டைம் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கில் சுவிட்ச் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர். நம்ம அடிக்கடி வண்டியிலேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கில் சுவிட்ச் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வண்டியோட ஹேண்டில் பாரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அகலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸ்லாம் உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்பேஸ் நிறையாவே இருக்கும். ஆனால் குஷன் கொஞ்சம் மீடியமாக தாங்க இருக்குது. நல்ல குஷன் இருக்க கவர்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா ஷோரூம்லேயே கொடுத்த ஆக்சசரிஸில் வந்தது. அடுத்ததாக இந்த வண்டியோட லைட் த்ரோ. இந்த வண்டியோட லைட் த்ரோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிட்டி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். லாங்லாம் போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட லைட் த்ரோ கம்மியாக தாங்க இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஓகேவான லைட் த்ரோ தான். அதே போல் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் உங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டங்குன்னு விழ தான் செய்யும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியல. கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே அப்படி தாங்க இருக்குது. ஸோ அதிகமாக குண்டும் குழியுமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆனால் மற்ற நார்மலான யூசேஜுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அடுத்ததாக இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடி எல்லாமே ஓகேவாக இருக்குங்க.
ரொம்ப கடகடன்னு சவுண்டு வர்றது அந்த பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டீலு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே போலாக கொடுத்துருக்காங்க. அதுவும் கிராஷ் கார்டு வந்து ரொம்பவே போலாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இந்த கிராஷ் கார்டால் தான். ஆப்போசிட்டில் வந்த பைக் வந்து இது கிராஷ் கார்டில் வந்து இடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு, கொஞ்சம் ஹெவியான பைக்கு தான். ஆனால் அவங்களோடது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கிராஷ் கார்டும் இதில் வந்து அடிபட்டது, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே தெரியுதான்னு தெரியல, பாருங்க இந்த சைடு அப்படியே வளைஞ்சிடுச்சு, இது அப்படியே வளைஞ்சு போயிடுச்சு. அதில் இடித்து இந்த இது வந்து அப்படியே பெண்டாகிடுச்சு, காலில் அடிபட்டுருச்சு. ஸோ வந்து அந்தளவுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடம்லாம் வந்து வளைச்சி எடுத்ததுனால பெயிண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா அடித்து வச்சுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா துரு பிடிக்குதுங்க. நம்ம அதுக்கே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறோம். வெயில் மழையிலலாம் வந்து நிற்க வைக்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்ட் இல்லை அப்படியே பின்னாடி வாங்களேன், சாரி இந்த சைடில் வாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டு இருக்குது பாருங்கள். ரெஸ்ட்டும் வந்து நிறையா இந்த மாதிரி ஸ்டீல் பார்ட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்டு ஈஸியாக வந்துடுது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சவுண்டு வருது அப்படிலாம் தெரியதில்லை. ஆனால் நான் வாங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் வந்தது. இந்த இதில் வந்து உள்ளே வந்து ஒரு புஷ் மாதிரி இருக்கும் லாக் ஆகிறதுக்கு, அது வந்து மிஸ் ஆகி வந்து இருந்தது. அதை வந்து நான் பார்த்துட்டு என்னடா அது இவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன பிறகு தான் அப்புறம் மாற்றினாங்க ஷோரூமில். வாங்கக்குள்ளே இருந்தது. மற்றபடி அதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டு கடன் வர சவுண்ட்லாம் எதுவுமே இதில் வர்றதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஓகேவாக தாங்க இருக்குது இந்த பில்டு குவாலிட்டிலாம். நமக்கு வந்து ஸ்டீலு இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப போலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது தாங்கவே தாங்காது. நம்ம வந்து வெளியில் வந்து வாங்கிக்கிறது நல்லது. இது வந்து நான் வந்து ஷோரூமில் வாங்கினேன், ஷோரூம்லேயே போட்ட கிராஷ் கார்டு இதெல்லாம். அடுத்ததாக கியர்ஸு. இதில் வந்து நிறைய பேர் ப்ராப்ளம் சொல்கிறாங்க, ஃபால்ஸ் நியூட்ரல் ஆகுது அப்படின்ட்டு. எனக்கு சில டைமில் ஆகுது, ஆனால் ரொம்ப நோட்டிசபிளாக இல்லை, எப்போயாவது தான், ரேராக தான் நடக்கும். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் கியர் வந்து சில டைமில் விழமாகிட்டுங்குது. ஆனால் ரன்னிங்கில் பார்த்த வரைக்கும் நான் கியர்ஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே மட்டும் நமக்கு வந்து ஃபஸ்ட் கியர் வந்து சில டைமில் விழ மாட்டேங்குது. இப்போ கொஞ்ச நாளாவது அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த வண்டியில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த வண்டியோட டயர் தாங்க ரொம்ப வித்து கம்மியாக இருக்குது. ஸோ 80 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வண்டி வந்து ரொம்ப க்ரிப்பாக இருக்கிற மாதிரியே தெரியாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரிப் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்கள் கார்னரிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வண்டியை வந்து ரைட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்க, ஆனால் அதை மாற்றிட்டாங்க. ஸோ புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. 100 செக்ஷன் டயர் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஆனால் இது வந்து 80 செக்ஷன் டயர் தான். ஸோ ஆனால் இதனால் கொஞ்சம் மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்து 100 செக்ஷன் டயர்ஸை மாற்றலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கும். இந்த வண்டிக்கு 100 செக்ஷன் டயர்ஸ் மாற்றலாமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஏர் லீக் ப்ராப்ளமும் இருக்குங்க. ஏர் வந்து தங்க மாட்டேங்குது வீலில். ஸோ ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் வந்து ஏர் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராப்ளமும் இதில் இருக்குது. உங்களுக்கெலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட பிரேக்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தாங்க. நான் டிஸ்க் வேரியண்ட்டுக்கு போகலை, என்னோடய பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்தது, அண்டர் 1 லேக்குள்ளே இருந்ததுனால நான் வந்து ட்ரம் வேரியண்ட்டோடு நிறுத்திக்கிட்டேன். ட்ரம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரேக் வந்து ஓகேவாக தாங்க இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்பீடெலாம் போக மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைனாலும், ஏன்னா நம்ம டிஸ்க்கும் கொடுக்கல. ஸோ அதனால் ட்ரம் பிரேக்கை வச்சு பார்க்கும்போது இது ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட பிக்கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லீனியரான உங்களுக்கு பவர் டெலிவரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. அதே நேரத்தில் ரொம்ப பிக்கப் அதிகமாக நம்ம வந்து ரைடர் அளவுக்குலாம் இருக்காது. ரைடரை விட கம்மியான பிக்கப் தான் இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லீனியரான மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வண்டி முன்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ட்ராப் தெரியாது உங்களுக்கு பிக்கப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 55லேருந்து 60 வரைக்கும் எனக்கு கிடைக்குதுங்க. நான் வந்து வில்லேஜ் ப்ளஸ் சிட்டி ரெண்டுத்துலையுமே வந்து ரைட் பண்ணுவோம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 55லேருந்து 60 வரைக்கும் தான் வந்து மைலேஜ் கிடைக்குது. சில பேர்லாம் வந்து 60+ மேலே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை ஹைவேஸில் ஓட்டினா கிடைக்குமோ நம்ம தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 55லேருந்து 60 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குதுங்க இந்த வண்டி. இந்த வண்டியோட சிட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா அப்ரைட்டான சிட்டிங் பொசிஷன் இருக்குங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வண்டியை ஓட்டலாம். ஸோ வந்து ரொம்ப
ஸ்போர்ட்டியான ஒரு பொசிஷன் கிடையாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நல்லா அப்ரைட்டாக நல்லா நிமிந்து உட்காந்து வண்டியை ஓட்ட முடியும், ஃப்ரீயாகவும் ஓட்ட முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பேக் பெயின் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி இல்லை. சிட்டிங் பொசிஷன் வரைக்கும் நல்லாவே இருக்குது. அதே போல் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மீடியமான ஹைட்டில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 5.5 மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கால் எட்டும். அதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் சைடை வந்து பேலன்ஸ் பண்ணி வண்டியை வந்து ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் நான் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 99,999 ஒன்லி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதோட வண்டியோட ப்ரைஸ்லாம் அதிகமாகிடுச்சு. 1,15,000 கிட்ட சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆனால் இப்பயும் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து செட் ஆகும், இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வண்டிக்கு போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்குது, ஏற்கனவே நீங்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க என்னென்ன ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும், அடுத்தடுத்த கண்டென்ட் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.